ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஜேகே. வெல்கம் டு துயில் பாட்காஸ்ட். என்ன எல்லாரும் தயாரா? ஆயிஷா ரா நடராசன் அவர்கள் எழுதிய உலகை உலுக்கிய 40 சிறுவர்களில் இன்னைக்கு நாம் நட்சத்திர கூட்டத்தில் நம்மளோட மூவர்ண கொடியோட ஒரு பறக்கும் தட்டு பார்க்கலாமா? கல்பனா அப்படின்னா கற்பனைன்னு பொருள். ஹரியானாவில் இருக்கிற கர்னல் அப்படிங்கிற ஒரு குட்டி நகரத்தில் தான் அந்த சிறுமி வாழ்ந்து வந்தா. அவங்க அப்பா பானர்தாஸ் சாவ்லாவோட வாழ்க்கை சோதனை மிக்கதாக இருந்துச்சு. இந்தியா பாகிஸ்தானோட பிரிவினை நடந்தப்ப பாகிஸ்தான்ல இருந்து அவர் இந்தியாவுக்கு கட்டாயமாக அனுப்பப்பட்டார். ஹரியானாவில் கிடைச்ச வேலையெல்லாம் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவர் இருந்தார். 3 குழந்தைகளில் கல்பனா தான் கடைசி பெண். கல்பனா தன்னுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி சின்ன வயசுலேருந்து கற்பனை செய்வதில் வித்தியாசமாக இருந்தா. கல்பனாவோட அம்மா மொட்டை மாடியில் உட்காந்து கதை சொல்லுவாங்க. அப்போ நிலாவை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் கல்பனா கேட்கும் கேள்விகளுக்கு அவங்க அம்மாவாலே பதில் சொல்ல முடியாது. ஒரு சமயம் ஊரில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஒரு ஓவிய போட்டி நடந்துச்சு. கல்பனாவோட ஓவியம் பெரிய குழந்தைகளுடைய படங்களை எல்லாம் தாண்டி முதல் பரிசை வென்றுச்சு. நட்சத்திரங்களுக்கு நடுவே நம்மளோட மூவர்ண தேசிய கொடியினுடைய நிறத்தில் பறக்கும் தட்டை வரைஞ்சி அசத்தி இருந்தாங்க கல்பனா. 3 வயசில் மற்ற குழந்தைங்க எல்லாமே பார்பி பொம்மைகளோட விளையாடிட்டு இருந்த சமயத்தில் கல்பனா தன்னோட அண்ணனோட விமான பொம்மைகளை உடைச்சி உள்ள எப்படி இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. கர்னலில் இருக்கிற தாகூர் பாலாநிகேதன் சீனியர் செகண்டரி ஸ்கூலில் கல்பனா சேர்ந்தா. அங்கே பாட்டு, நடனம், செஸ் விளையாட்டு, அப்புறம் ஓட்டப்பந்தயம் இது எல்லாத்துலேயும் முதலிடம் பிடிச்சா. பள்ளியில் பெண்களுக்கான கால்பந்து அணி ஒன்று உருவாக்குறதுக்கு போராடி அனுமதியும் வாங்கினா. கணிதம், அறிவியலில் எப்போதுமே 100க்கு 100 தான். ஒரு முறை ஒரு அதிகாரி ஸ்கூலுக்கு வராரு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கிட்ட நீங்கள்லாம் வீட்டுக்கு எந்த வாகனத்தில் திரும்பி போக விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்ட கேள்விக்கு கல்பனா சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஹெலிகாப்டர். பள்ளி இறுதி படிப்பில் மாவட்ட அளவில் சாதனை மதிப்பெண் வாங்கினா கல்பனா. அதனை தொடர்ந்து பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் படிக்க விரும்புகிறதா சொல்லி அவங்க அப்பாவை அதிர வச்சா. ஏன்னா அங்கே பெண்கள் படிக்க முடியாது. அண்ணன் சஞ்சயோடு அங்கே போய் பல்கலைக்கழகத்தில் பேசுகிறா. அந்த கல்லூரியில் ஏரோநாட்டிக்கல் துறையில் முதல் மாணவியராக சேர கல்பனா நடத்திய போராட்டம் ஏராளம். அங்கேருந்து அமெரிக்காவில் இருக்கிற டெக்சாஸுக்கு போய் உயர்கல்வியிலையும் முதலிடம் படிக்கிறாங்க. இந்தியாவின் முதல் பெண் விண்வெளி வீரர் கல்பனா சாவ்லா அப்படிங்கிற பெயரை பெற்றவர் அவர்தான். நாசா மூலமாக வெற்றிகரமாக விண்ணில் பறந்து உலக சாதனை படைத்த கல்பனா சாவ்லா விண்வெளி விபத்தில் மறைஞ்சிட்டாலும் நம்மளுடைய மனங்களில் சுட்டினாகியா வாழறாங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.